இந்த பாடத்திட்டத்தில் நாம் வேதாகம விளக்கவியலை கையாளப் போகிறோம். விளக்கவியல் என்பது வேதாகமத்தின் விளக்கமாகும். இந்த பாடத்திட்டத்தில் நாம் பயன்படுத்தும் அடிப்படை நூல் கிளைன், ப்ளோம்பெர்க் மற்றும் ஹெபர்ட் எழுதியது. இது வேதாகமத்திற்கான ஒரு அறிமுகமாகும். விளக்கவியலை நாங்கள் சரியாக விளக்கியிருக்கின்றோம் என்பதை நிச்சயமாக உறுதி செய்ய விரும்புகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக வேதாகமம் கர்த்தரின் வார்த்தை என்பதால் அவர் கூறியதை நாங்கள் சரியாக பிரதிநிதித்துவப்படுத்த விரும்புகிறோம். ஹெர்மெனிட்டிக்ஸ் பாடமானது இறையியல் மாணவருக்கு தேவையான அறிவு மற்றும் திறன்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. வேதத்தின் பொறுப்பான விளக்கத்திற்காக இப்போது இதை செய்வதற்கான ஒரு காரணம், தவறான விளக்கத்தை தவிர்க்க விரும்புகிறோம் என்பதுதான். இங்கிலாந்தில் பிளைமத் பிரதரன் மூப்பர் ஒருவரான டாக்டர் பேசில் ஜாக்சன் வேதாகமத்தில் நான் பார்க்கும் அற்புதமான விஷயங்கள் என்று கருத்து தெரிவித்துள்ளார். அவற்றில் பெரும்பாலானவை நீங்களும் நானும் வைத்துள்ளோம். அது எவ்வளவு உண்மை! வேதத்தின் பல தவறான விளக்கங்கள் நம்மிடம் உள்ளன. இதற்கான ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். சினாப்டிக் சுவிசேஷங்களில் அனைத்திலும் ஒரு ஐசுவரியவான் தேவனுடைய ராஜ்யத்தில் செல்லுவது கடினம் என்று இயேசு கூறுகிறார். இப்போது அவர் இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டதற்கான காரணம், நித்திய ஜீவனை பெற என்ன செய்ய வேண்டும் என்று அறிய ஒருவர் அவரிடம் இருக்கிறார் என்பதுதான். இயேசு கற்பனைகளை கைக்கொள்வது பற்றி குறிப்பிடுகிறார். அதற்கு அவர், நான் இவற்றையெல்லாம் சிறு வயதிலிருந்தே கை கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார். அதனால இயேசு அப்படி என்றால் நீ உன்னுடைய எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடு என்று கூறுகிறார். பிறகு என்னை பின்பற்றுங்கள். அந்த மனிதன் துக்கமாக போனான், ஏனெனில் அவன் ஐசுவரியவான் என்று கூறப்படுகிறது. இது கடினமாக இருக்கிறது, ஏனெனில் நாம் பொதுவாக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவர் ஐசுவரியவானாக இருப்பார் என்று நினைக்கிறோம். ஆகவே அந்த நபர் நித்திய ஜீவனுக்கு செல்ல எளிதாக இருக்கும். ஆனால் இது உண்மையல்ல. ஒரு ஐசுவரியவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று இயேசு கூறினார். இது அவருடைய சீடர்களை ஆச்சரியப்படுத்தியது, ஏனெனில் அவர்கள் கற்றுக்கொண்டதற்கு எதிராக இருந்தது. நவீன கால மக்கள் அதையே செய்கிறார்கள். இது கடினம் என்று நாம் நினைக்கிறோம், எனவே அதை கொஞ்சம் குறைக்க வேண்டும். எனவே நம் செயல் என்னவென்றால், எருசலேம் நகரத்தில் ஊசி கண் எனப்படும் ஒரு வாயிலை அமைக்கிறோம். இது ஒரு சிறிய வாயில். ஒரு ஒட்டகம் இந்த வாயிலில் நுழைய முடியும், ஆனால் அதற்காக அது வேறு எதையும் எடுத்துச் செல்ல முடியாது. ஆனால் இது இயேசு கூறியதல்ல. இப்படியான ஒரு வாயில் இல்லை. ஒரு முழு வளர்ந்த ஒட்டகம் தையலுக்கு பயன்படுத்தப்படும் சிறிய ஊசி கண்ணில் ஊர்ந்து செல்ல எளிது என்று இயேசு கூறினார். இதுவே சீடர்களை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. அவர் ஒரு மிகைப்படுத்தலை பயன்படுத்துகிறார். அவர் என்ன செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் சில நேரங்களில் பயன்படுத்தும் மற்றொரு உதாரணம் என்னவென்றால், பாவநிவிர்த்தி நாளில் பிரதான ஆசாரியர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்கிறார். அங்கே பலியிடப்பட்ட இரத்தத்தை அர்ப்பணிக்கிறார். அந்த பகுதிக்குள் செல்லும்போது அவர் மெதுவாக ஒரு கைத்தறி ஆடை அணிந்திருக்கிறார். இதன் அடிப்பகுதியில் சிறிய மாதுளை மற்றும் மணி இருக்கின்றன. அவர் நகர்ந்து கொண்டிருப்பதை மணிகள் குறிப்பிடுகின்றன. இப்போது அந்த மணிகள் நின்றால் என்ன நடக்கும்? அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தால் அவரை எப்படி வெளியேற்றுவோம் என்றால், அந்த பிரதான ஆசாரியனை தவிர வேறு யாரும் அங்கு செல்லக்கூடாது. சரி, நாம் என்ன செய்வது? பிரதான ஆசாரியின் காலில் ஒரு கயிற்றை கட்டுவோம். மணிகள் நின்றால் அவரை வெளியே இழுக்கலாம். சரி, இஸ்ரவேலின் வரலாற்றில் இது ஒருபோதும் நடந்ததாக எந்த ஒரு சான்றும் இல்லை. ஆகவே எந்த கயிறும் பயன்படுத்தப்படவில்லை. ஆகவே வேதாகம விளக்கத்தில் அதை சற்று எளிமைப்படுத்த முயன்ற 2 உதாரணங்கள் இவை.
வேதாகம விளக்கவியலை படிப்பதற்கான மற்றொரு காரணம், இது ஒரு நேர்மறையான அணுகுமுறை. அதாவது தேவன் என்ன கூறியிருக்கிறார் என்பதை சரியாக விளக்குவதற்காக அவர் நம்மை செய்ய சொல்லியிருப்பது என்ன என்பதை நாம் துல்லியமாக அறிய முடியும். வேதாகமத்தை எப்படி புரிந்து கொள்ளலாம்? இதுதான் நமக்கு தேவையானது. சரியாக பயன்படுத்தப்படும் வேதாகம விளக்கவியல் தேவன் உண்மையில் என்ன சொன்னாரோ அதை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய உதவுகிறது. இப்போது இது பரிசுத்த ஆவியின் செயல்பாட்டை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் என்பதல்ல. வேதாகமத்தின் விளக்கத்தை நாம் செய்யும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துவது அவசியம் என்பதை நாம் உணர்கிறோம். இது இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நமக்கு எளிதாகவே புரிந்து கொள்ளச் செய்கிறது. மற்றொரு மிகவும் முக்கியமான பொறுப்பு இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதாகும். இதுதான் இயேசு தனது சீடர்களிடம் கூறினார், நீங்கள் சென்று சகல ஜாதிகளிலும் சீடர்களை உருவாக்க வேண்டும். நாம் அதை செய்ய வேண்டும். எனவே இயேசு என்ன கூறியிருக்கிறார் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பிறருக்கு அதை சொல்ல முடியும். விளக்கவியல் பற்றிய மற்றொரு மிக முக்கியமான அம்சம் பிரார்த்தனை. தேவன் பைபிளை நமக்கு புரிய உதவ பிரார்த்திக்க வேண்டும். பிரார்த்தனை அவசியமானது. பின்னர் நாமும் வசனத்தை தியானிக்க வேண்டும். வேதத்தை அதிகமாக தியானித்தால் வசனத்தில் கூறப்படுவது பற்றி நமக்கு மிகச்சிறந்த புரிதல் கிடைக்கும். இந்த தியானத்தின் ஒரு பகுதி வேதத்தை மனப்பாடம் செய்வதையும் உள்ளடக்கலாம். வேதத்தை மனப்பாடம் செய்வது மிகவும் உதவிகரமாகும். ஏனெனில் பரிசுத்த ஆவி நாம் மனப்பாடம் செய்ததை எடுத்து நம் மனதில் அழைக்க முடியும். அதிலிருந்து பயன்பாட்டை செய்ய முடியும். விளக்கவியல் பற்றிய மற்றொரு மிக முக்கியமான அம்சம், மற்ற கிறிஸ்தவர்களுடன் உடன்பிறப்பாக இருப்பது. இது நாம் படிக்கும் அந்த பகுதியை எவ்வாறு விளக்குகிறோம் என்பதை அவர்களுடன் விவாதிக்க அனுமதிக்கிறது. மேலும் இதை மற்றவர்களுடன் விவாதிப்பதன் மூலம் நமக்கு சரியான விளக்கம் உள்ளதா இல்லையா என்பதில் நமக்கு சிறந்த கருத்து கிடைக்கிறது. ஆகையால் இது ஒரு பாதுகாப்பு. இதுவே நாம் தேவாலயத்தை தேவைப்படுவதற்கான காரணங்களில் ஒன்றாகும். நம் தேவாலயத்தில் மற்றவர்களை சந்திக்கிறோம். இது சரியான விளக்கம் என அனைவரும் ஒப்புக்கொண்டால் நமது மதிப்பீட்டில் நாம் சரியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். விளக்கவியல் இலக்கை உறுதி செய்யும் மொழிபெயர்ப்பாளர் கூட்டுறவுக்கு மதிப்பளிப்பார். மனிதர்கள் பகிர்ந்து கொள்ளும் செயல்பாடுகளை ரசிப்பதால் அல்ல, மாறாக குழுவானது நம்மை தொடர்ந்து கண்காணிக்க உதவுகிறது. இது நமக்கு முக்கியமானது. இறுதியாக, ஒரு தனிப்பட்ட ஆன்மீக ஒழுக்கம் வேத விளக்குனரின் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். இது எந்த விதத்திலும் குறைவான முக்கியமான காலம் அல்ல. உண்மையில் இந்த ஒழுக்கம் இருப்பதால் நமக்கு மேலும் துல்லியமாக இருக்க முடியும் என்பதால் இது மிக விரிவானது. மேலும் அதுவே நாங்கள் வேதத்திற்கு கொடுக்கும் கீழ்ப்படிதலாகும். கீழ்ப்படிதல் என்ற ஒழுக்கம் அவசியமாகவே பிரார்த்தனை என்ற ஒழுக்கத்தை உள்ளடக்கியதாக இருக்கும். ஏனெனில் நமக்கு பிரார்த்தனை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கீழ்ப்படிதலுக்கு தேவையான வலிமையை பெற பிரார்த்தனை தேவைப்படுகிறது. ஆகவே கீழ்ப்படிதல் என்ற ஒழுக்கம் நம்மை கூட்டுறவின் பங்காளிகளாக ஆக்கும். ஏனெனில் நமக்கு கூட்டுறவை மேம்படுத்த, பராமரிக்க மற்றும் மதிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் கூட்டுறவு சில கீழ்ப்படிதலுக்கு ஊக்கத்தையும் வழங்குகிறது. விளக்கவியல் பணியில் உரையின் அர்த்தத்தை விளக்குவது பயன்பாட்டை கூறுவதிலிருந்து தனித்துவமான ஒரு படியாகும். ஆனால் தேவாலயத்தின் சூழலில் வேத விளக்கவியலின் இலக்கை நோக்கி நகரும்போது வேதத்தின் அர்த்தத்தை கண்டறியவும் வேதத்தின் போதனைகளை நடைமுறையில் கொண்டு வரவும் செய்யும் உறுதிப்பாடு உண்மையில் ஒரே உறுதிப்பாடாகும். அதுவே விளக்கவியலின் இலக்கு ஆகும். சரியான விளக்கத்தை பெறுவதற்காக நம்மில் பெரும்பாலோர் வேதாகமம் எழுதப்பட்ட மொழியுடன் பரிச்சயமில்லாததால், அதாவது பழைய ஏற்பாட்டுக்கு எபிரேயமும் ஆராமையும் புதிய ஏற்பாட்டுக்கு கிரேக்கமும் நமக்கு ஒரு மொழிபெயர்ப்பு அவசியமாகிறது. இதுதான் வேதத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே வழி.
நம்மில் பெரும்பாலோர் எபிரேய, ஆராமை மற்றும் கிரேக்க மொழிகளை சரளமாக படிக்க முடியாது. ஆகையால் வேதத்தை புரிந்து கொள்ள நமக்கு உதவி தேவை. இதனை செய்ய இஸ்ரேலின் கலாச்சாரத்தை அணுகுவதில் நாம் எதிர்கொள்ளும் சில சிரமங்களை கடக்க வேண்டும் என்பதால், மேலும் நாம் கடக்க வேண்டிய பல தடைகள் உள்ளன என்பதால், இதில் முதன்மையானது நேரம். நாம் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்கிறோம். இதன் பொருள் நமது கலாச்சாரம், நாம் அறிந்து கொண்ட அனைத்தும், நாம் தினமும் செய்யும் செயல்கள் வேத காலத்தில் நடந்தவற்றிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவை. வேதம் மோசேவால் எழுதப்பட்டது 1400 கிலோமீ. முதல் யோவான் வெளிப்பாட்டு புத்தகத்தை எழுதிய காலம் வரை இது 70 கிலோமீட்டர் வரை இருக்கலாம். இதனால் நமக்கு கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் கிடைக்கின்றன. மேலும் இது இப்போது 2000 ஆண்டுகள் ஆகிறது. 21ஆம் நூற்றாண்டில் நாம் செய்யும் செயல்களை விட இது முன்பே நடந்தவை. நாம் கடக்க வேண்டிய மற்றொரு தடையாக மொழி உள்ளது. நான் கூறியபடி எபிரேயம், ஆராமியம் மற்றும் கிரேக்கம் பொதுவாக எங்கள் உபகரணங்களில் இல்லை. எனவே அதை கடந்து ஒரு மொழிபெயர்ப்பை பயன்படுத்த வேண்டும். மேலும் புவியியல் ஒரு பிரச்சனையாகும். இதையெல்லாம் அடிப்படையாக இஸ்ரவேல் பகுதியில் நடந்தது. அது மெடிட்டரேனியனில் உள்ளது. இது தெற்கு கலிஃபோர்னியாவில் உள்ள புவியியலுக்கு மிகவும் ஒத்ததாக உள்ளது. மேலும் இந்த மக்கள் அடிப்படையில் விவசாயிகள் அல்லது மேய்ப்பர்களாக இருந்தனர். இன்று நம் கலாச்சாரத்தில் விவசாயம் செய்யும் அல்லது ஆடுகளை மேய்க்கும் மக்கள் மிகவும் குறைவாக உள்ளனர். எனவே நமது கலாச்சாரத்தை அந்த காலத்தின் கலாச்சாரத்துக்கு ஏற்ப மாற்ற வேண்டும். மேலும் வரலாறு வேறு. நாம் தனியாக இல்லாத உலகில் வாழ்கிறோம். நாம் குடியரசு என்று குறிப்பிடும் அமெரிக்கா. நமது சட்டங்கள் வேறு. நாங்கள் அரசியலமைப்பு மற்றும் உரிமைகள் மசோதாவை சார்ந்துள்ளோம். பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வரலாறு மிகவும் மாறுபட்டது, முழுமையாக மாறுபட்டது. ஒரு காலத்திற்கு அவர்கள் தாவீது மற்றும் அவரை தொடர்ந்து வந்தவர்களின் கீழ் தங்களது சொந்த அரசாங்கம் கொண்டிருந்தனர். ஆனால் பின்னர் அவர்கள் அசீரியர்கள், பாபிலோனியர்கள், பாரசீகர்கள், கிரேக்கர்கள் மற்றும் ரோமர்களால் ஒடுக்கப்பட்டனர். எனவே அவர்களின் பெரும்பாலான வரலாறு மற்றொரு சக்தியால் ஆட்கொணரப்பட்டது. பின்னர் இலக்கியமும் மாறுபட்டது. சில இலக்கியங்கள் பாபிலோனிய மற்றும் அசிரிய மூலங்களிலிருந்தும் கிரேக்க மற்றும் ரோமானிய மூலங்களிலிருந்தும் வந்துள்ளன. மேலும் இது நாம் அனுபவித்த வரலாற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. எனவே இந்த தடைகளை கடக்க வேதத்தில் உள்ள உரையை பிரதிநிதித்துவப்படுத்தும் நகரத்தின் அடிப்படையில் இதை யோசிக்கவும். பின்னர் அந்த நகரத்திலிருந்து நாங்கள் உள்ள நகரத்திற்கு கடக்க விரும்புகிறோம். எனவே நடுவில் ஒரு நதி இருப்பதாக கற்பனை செய்வோம். அதை கடக்க காலம், மொழி, புவியியல், கலாச்சாரம், வரலாறு மற்றும் இலக்கியம் பற்றிய தகவல்களை வழங்கும் ஒரு பாலம் தேவை. மேலும் அது மிகவும் முக்கியமானது. அந்த மாற்றத்தை வெற்றிகரமாக செய்வது ஒரு மிக பெரிய படியாகும். மேலும் நாம் அதை நியாயப்படுத்த முடியும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். பழைய ஏற்பாட்டின் மீது நமக்கு உள்ள புரிதலை நமது காலத்தில் உள்ள பயன்பாட்டிற்கு மாற்றுவது. எனவே அதை செய்ய உதவும் கருவிகள் நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருள். அதற்கான அடிப்படை முக்கியமான கருவிகளில் ஒன்று மொழிபெயர்ப்பு ஆகும்.